என்னால் பாதுகாக்க முடியும். தேர்தல் காலம் மிக முக்கியமான ஒரு காலம் கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான காலம். எல்லாரும் பேசிடுவாங்க, அவரை போட போகிறாங்களாமே, இவரை போட போகிறாங்களாமே, அந்த கட்சியாமே இந்த கட்சியாமே. கண்ணியமாக எனக்கு எந்த கட்சியோ அது நான் முடிவெடுக்கணும். எனக்கு யாருக்கு ஓட் பண்ணணும் எனக்கு தெரியும். இந்த ஊரில் ஒரு எம்பி எடுக்கிறதா அல்லது வெளியூரில் எம்பி எடுக்கிறதா, எங்கேயாவது ஏதாவது செய்கிறதா என்பதை நான் தான் முடிவெடுக்கணும். அது எனக்கும் என்ற ரப்புக்கும் உள்ள தொடர்பை தவிர வேறு யாரும் எனக்கு சொல்லித்தந்து அதை முடிவெடுக்கணும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. கண்ணியமான அல்லாஹ் தஆலா எனக்கு அறிவை பகுத்தறிவு அல்லாஹ் தந்திருக்கிறான். புத்தி உள்ளவர்கள் தானே ஓட் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குதே, அந்த அறிவை அவங்க செயல்படுத்தணும். கண்ணியமானவர்களே, இப்போ இந்த மனிதர் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் பேசக்கூடிய அந்த மனிதர் என்ன செஞ்சார்ண்டா சொன்னார், நான் இப்போ அந்த மனிதரை தேட ஆரம்பித்தேன். நான் யாரிடத்தில் மீனை பறிச்சேனோ அவரை தேட ஆரம்பித்தேன். சொன்னார், அவரை தேடி தேடி அவரை கண்டு கொண்டேன். அவரை கண்டு உடனடியாக அவருடைய 2 காலையும் பிடிச்சு அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த மனிதர் சொன்னார், உங்களை எனக்கு அடையாளம் இல்லை. அவர் சொல்கிறார், உங்களை எனக்கு அடையாளம் இல்லை, நீங்கள் யாருன்னு கேட்டார். இவர் சொன்னார், உங்களோட கையிலேருந்து மீனை பறிச்செடுத்த இத்தனை நாட்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அது என்பதை அந்த மனிதர் விளங்கப்படுத்துகிறார். சொன்னார் அந்த மனிதர், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். அந்த மீனை பறிகொடுத்தவர் சொல்கிறார், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னதுக்கு பின்னால் இந்த மனிதர் கேட்டார், நான் உங்களோட கையில் மீனை பறிக்கிற நேரம், அந்த நேரம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு என்று கேட்டார். இவர் சொன்னார், நான் அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செஞ்சேன். அது என்ன துவா தெரியுமா? நான் சொன்னேன், யா அல்லாஹ், இன்றைய தினம் இந்த மனிதனை விட என்னை நீ சக்தியற்றவனாக ஆக்கியிருக்கிறாய். இந்த மனிதன் இன்றைய தினம் உன்னிடத்திலே சக்தி உள்ள மனிதனாக இருக்கிறான், என்னை விடவும் பலசாலியாக இருக்கிறான். ஆனால் இந்த மனிதனை விட நீ பலசாலி அல்லாஹ், நீ பலசாலி, உன்னுடைய சக்தியை காட்டி அல்லாண்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சேன். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் காட்டியிருக்கிறான் என்ற செய்தி அந்த மனிதர் சொன்னார். உலகத்தில் நடந்த சம்பவங்கள் இது ஒன்று மட்டுமல்ல. ஒரு மனிதருக்கு செய்யக்கூடிய பேச்சால, வாயால, கையால செய்யக்கூடிய அநியாயங்கள் ரொம்ப பாரதூரமாக கிதாபு எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்துடைய நீதிமன்றங்கள் பொய் சொல்லலாம், நாங்கள் காசை கொடுத்து பொய் சொல்ல வைக்கலாம், தேர்தல் மேடைகள் அது பொய் சொல்லலாம். ஆனால் அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீதியாளன் அல்லாஹ், அவனுக்கிட்ட போய்த்து யாரும் தப்ப முடியாது. நீ ஏமாத்தினியா, நீ கொடுத்தியா, கொடுக்காம விட்டியா, நீ சேவை செஞ்சியா, செய்யாம விட்டியா, உலகத்தில் யாரும் சொல்லி விட்டு விட முடியும். ஆனால் அல்லாஹ்கிட்ட பேய்த்து நாங்கள் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டி வரும். உலகத்துடைய நீதிமன்றம் பொய் சொன்னாலும் அதாலத்து சமா, வானத்துடைய நீதிமன்றம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, வானத்துடைய நீதிமன்றத்தில் எனக்கும் உங்களுக்கும் தப்ப முடியாது. அந்த நீதிமன்றத்தில் மாட்டினது தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேள்வி கணக்குக்காக வேண்டி ஒரு அடியான் நிறுத்தப்படுவானாக இருந்தால் அந்த அடியான் நாசமடைவதில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கல்ல உண்டு, யா அல்லாஹ், எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பியா அல்லான்னு சொன்னான். அதிகமாக நாங்கள் துஆ செய்கிறோம், யா அல்லாஹ், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பிடு. நீ கேட்க போனா நீ தந்த நியமத்துக்கு நன்றி கடனை நாங்கள் செய்ய இல்லை. உலகத்தில் செஞ்சதே கொஞ்சம் அமல் தான், செஞ்சதே ஒரு ஜும்மா தான், வாரத்தில் ஒரு ஜும்மா, வறுமையாக ஒரு நாள் 5 நேர தொழுகை, வெறுமனே சில திக்ருகள். கண்ணியமானவர்களை, இந்த அமல்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ரோட்டுக்கு பின்னால் பேய்த்து அங்கால பேய்த்து அந்த சந்தியில் இந்த சந்தியில் எப்படி அரசியல் நிலவரம், எப்படி ஹாலாத்துகள் எப்படி என்றெல்லாம் நாங்கள் கேட்டு இங்கே நாங்களும் தெரியாததை சொல்லி, பொய்யை சொல்லி, அதை சொல்லி, இதை சொல்லி, கண்ணியமானவர்களே, நாங்கள் வேறு விதத்தில் நடந்து கொள்ள பார்க்குறோம். எங்களுக்குள்ளால எங்களுடைய ஊருடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், ஜெம்மியாக்கள் இருக்கிறது, என்னுடைய ஊருடைய முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு அமைப்பில் முடிவெடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறது, அதுக்கு கட்டுப்படுற இல்லதாண்டு அது நான் தான் முடிவு செய்யணும். நாங்கள் எதுக்கு பின்னாலேயும் யாருடைய பேச்சுக்கு பின்னாலேயும் ஏதோ சில்லறத்தனமான சில ஃபேஸ்புக்குடைய எழுத்தாளர்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஃபேஸ்புக் முஃப்தி ஆகிட்டாங்க. இவங்களுடைய எழுத்துக்கு பின்னால் பேய்த்து அப்படி எழுதியிருக்கிறாங்களே, இப்படி எழுதியிருக்கிறாங்களே, அங்கே அப்படி நடந்துச்சாமே சொல்லுவாங்க. ஓட்டமாவடியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது,
இந்த ஆக்சிடென்ட் ஏறாவூர் காத்தாங்குடி அப்படியே கல்முனை அங்காள அக்கரைப்பத்து போகிற நேரம் இது பட்ட ஆக்சிடென்ட் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அங்கே போகிற நேரம் ஓட்டமாடி ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஆள் மௌத்தாமேன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனிதனுடைய நாவுகள். ஒன்றை ரெண்டாக்குறது, ரெண்டை மூணாக்குறது, நாளாக்குறது, கதையை ஒன்றுக்கு மேலால வச்சு பேசுறது. ஏன்? நான் நல்லவனாக ஆகணும்னு எதிர்பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, நான் நல்ல பேசுகிறேனா, நான் நல்லா சொல்கிறேனா, நல்ல வார்த்தை கொட்டுறேனா என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். இதுதான் எங்களுடைய அமல்களை அழிக்கக்கூடியது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு பங்கரோட்டுக்காரன் யாருன்னு தெரியுமா? பங்கரோட்டுக்காரன் சஹாபாக்கள் சொன்னாங்க, மல்லா தீனார் அலஹு வலா திர்ஹம், யாரிடத்தில் சொத்து செல்வங்கள் இருந்து அது இல்லாமல் போகுதோ, யாரிடத்தில் காசி பணங்கள் எல்லாம் இருந்து இல்லாமல் போகுதோ, இவன் தான் பங்கரோட்டுக்காரன் என்று சொல்ற நேரம் சொன்னாங்க, இல்லை யஅதி யௌமுல் கியாமா பிஸ்ஸலாத்தின் வஸியாமின் வஸதகா, நாளைக்கு மறுமையில் சில மக்கள் வருவார்கள், அவர்களிடத்தில் நிறைய தொழுகைகள் இருக்கும், நிறைய சதகாக்கள் இருக்கும், நிறைய யாருக்கும் தெரியாம சதகாக்களை ஜக்காத்துகளை கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, உம்ராவுக்கு மேல உம்ரா செஞ்சிருப்பாரு, இவரை விட்டா ஆள் இல்லை. நாங்க சொல்றோமா இல்லையா, இவர் பெரிய ஒரு ஆபித், இவர் பெரிய ஒரு ஆபித், இவரை விட்டா ஆள் இல்லை என்று நாங்க பேசுறத மாதிரி அப்படியாப்பட்ட சூரத்தில் உள்ள மக்களை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொன்னாங்க. நான் அடிக்கடி இந்த ஹதீஸுக்கு பயப்படுறேன். கண்ணியமானவர்களே, நான் நீங்களும் இதை பயப்படணும், கட்டாயம் பயப்படணும். சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் ஒரு ரிவாயத்தில் வருது, உஹது மலை அளவு நன்மையோடு வருவார். பெரிய மலை அது, அந்த மலையுடைய நன்மை அளவு அங்கே மனிதன் அமல்களை கொண்டு வருவான். அல்லாஹ் இந்த அமல்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவான். அவ்வளவு அமல் கொண்டு வந்திருப்பார். இந்த மனிதர் சொர்க்கத்துக்கு போகிற தயாராகிற நேரம் ஒரு மனிதர் ஓடி வருவார். யாரப் வரபனி ஹாதா, யாரப் என்னுடைய இறைவனே, இந்த மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது இவனுக்கு அடிச்சானி அல்லாஹ், யாரப் சத்தமணி ஹாதா, உலகத்தில் வாழும் பொழுது இவனுக்கு ஏசினானி அல்லாஹ், இவனுக்கு என்ன காணியில் துண்டு எடுத்தா, மதில் கட்டும் பொழுது ஒரு துண்டை சேர்த்து வச்சு கட்டினா, உலகத்தில் தப்பலாம், அங்கே தப்ப இயலாது, வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் இன்ன நேரத்தில் இன்ன இடத்துல என்னை பற்றி நான் இல்லாத நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க. அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்புள்ள ஆடு குத்தினாலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் தீர்ப்பளிக்குதுண்டா. நீங்கள் செஞ்ச ஒரு விடயத்தெல்லாம் விடுவானா? அல்லாஹ்வுக்குடைய நன்மைகள் அது ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள். தொழுகையில் பொழுதுபோக்கு செய்கிறோம், தொழுகையில் திரும்பி பார்க்குறோம், தொழுகையில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகிறோம், தொழுகையில் ஏதாவது பிழைகளை செய்கிறோம். அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள நேரடி தொடர்பு, எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு. ஆனால் உலகத்தில் மற்ற மனிதருக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிட்டோம்டா, கண்ணியமானவர்களே, அது நியாயமான காரணங்களான்னு தேடி பார்க்காம என்னால் ஷரியத் ஆக்காத காரியங்களில் நான் ஈடுபட்டால் அதுக்கு நான் உலகத்தில் அவன்கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்காத வரையில் ஒரு காலம் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமல்கள் கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது முறைப்பாட்டுக்காக வேண்டி மக்கள் வருவார்கள். ஒரு மனிதனுக்கு ஏசின ஒரு ஏச்சுக்காக வேண்டி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செஞ்ச முழு தொழுகையும் கொடுக்க வேண்டி வரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய ஏச்சி, ஒரு மனிதனுக்கு அடித்த ஒரு அடி, அது பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இதை நானும் நீங்களும் கட்டாயம் உள்ளத்தில் எடுக்கணும். இது அரசியலுடைய காலங்கள். கண்ணியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது தான் என்னுடைய நாவுகளை பாதுகாக்கிறது, கையை பாதுகாக்கிறது, உள்ளத்தை பாதுகாக்கிறது, குறிப்பாக நாம் செய்யக்கூடிய அமல்களை பாதுகாக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மலையளவு நன்மையோடு வந்தானே, இந்த மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எந்த அமல்களும் இல்லை, ஒவ்வொரு மக்களாக வந்து முறைப்பாடு செஞ்சு எல்லா அமல்களையும் எடுத்துகிட்டு போய் தருவாங்க. ஆனால் இந்த மனிதத்தில் அமல் இருக்காது. இவன் தான் பங்கரோடுக்காரன் சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை இன்னும் சில மக்கள் வருவார்கள், வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். யா அல்லாஹ், பள்ளிக்கு தொலை வந்தேன், சும்மா தான் தொலை வந்தேன், ஆனால் எனக்கு பள்ளிக்க வச்சு ஏசினாயா அல்லாஹ், பள்ளிக்க வச்சு அடித்தாயா அல்லாஹ், நான் செருப்பை களவெடுக்க இல்லை, ஆனால் களவெடுத்தேன்னு அடித்தாயா அல்லாஹ் என்றெல்லாம் அல்லாஹ் இடத்துல முறையிடுவார்கள்.
இந்த கண்ணால் காணாம காதால் கேட்காம தீர விசாரிக்காம நான் தான் ஜட்ஜென்று முடிவெடுக்கிறோமே கண்ணியமானவர்களே, இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மக்கள் வந்து முறைப்பாடு செய்வார்கள், ஆனால் இவர்களிடத்தில் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்டா, வந்த மக்கள்கிட்ட உள்ள பாவத்தை அள்ளி இந்த மனிதனுக்கு கொடுத்து சொல்லுவான் மலக்குகளை பார்த்து, சும்மா சூரிய ஹஃபின்னார், இவனை முகம் குப்புற இழுத்து நரகத்தில் வீசுங்க என்று அல்லாஹ் சொல்லிடுவான். யாருக்கு தெரியுமா கண்ணியமானவர்களே? அமல் செஞ்சவருக்கு, தொழாதவருக்கு அல்ல, நோன்பு பிடிக்காதவருக்கு அல்ல, ஜகாத் கொடுக்காதவருக்கு அல்ல, சதகாக்களை நோன்புகளை தான தர்மங்களை செஞ்சவர். இவன் கடைக்கு ரீலோட் போட போனேன், ₹1 காசி 49 ரீலோட் போடணும், எனக்கு ₹1 மிச்சம் தர இல்லை, அல்லாஹ்கிட்ட சொல்லுவான் ₹1 அவனுக்குரியது உனக்குரியது அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த கடையில் வியாபாரம் பண்ணுறோம், நான் ₹10 தரணும், இது எடுக்கவான்னு கேட்டு எடுக்கிறது 2வது விஷயம். ஆனால் கேட்காம ₹1 எடுத்தாலும் எத்தனையோ பஸ்ஸில் கண்டக்டர் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ ₹4 ₹5 செல்கிறாங்க, கேட்டால் டாக்கெட் சல்லி என்று செல்கிறாங்க. என்று இதுக்கு நாங்கள் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு தடவை பஸ்ஸில் ஏறினவன் அடுத்த தடவை பஸ்ஸில் ஏறானான்னு தெரியாது, ரீலோட் போட்டவன் தொடர்ந்து ரீலோட் போட வாரானான்னு தெரியாது. அதுக்கெல்லாம் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணுமெண்டா, உலகத்தில் கைகளால் நாவுகளால் யார் அவர்கள் மனிதர்களை விட்டு ஈடேற்றம் பெறுகிறார்களோ அவர்கள் தான் முஸ்லீம்கள் மூமின்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்த இருக்கிறது. எங்களுடைய நாவுகளை விட்டும் பாதுகாக்க வேண்டும். மற்ற மனிதர்